கடலூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான ஏரியொன்று முறையாக பராமரிப்பு இல்லாத காரணத்தால் வறண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். கடலூர் நகரத்திற்கு மிக அருகே அமைந்துள்ள கரையேறி விட்டகுப்பம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது கொண்டங்கி ஏரி. சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரி இயற்கையாகவே 3 பக்கம் மலைகளால் சூழப்பட்டுள்ளது. ஒரு பக்கத்தில் மட்டும் 3 மதகுகளுடன் கூடிய அணை கட்டப்பட்டுள்ளது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களாலும் ஆங்கிலேயர்களாலும் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த அணை தற்போது வறண்டு போகும் நிலையில் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் பார்க்க போனீங்கன்னா வருஷ கணக்கில் தண்ணி இங்கே சேமித்து நிற்கும். அதாவது அடுத்த மழை வரவரில் இங்கே தண்ணி நிறைய இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் மிஞ்சி போனீங்கன்னா இப்போ ஒரு மாதம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏரி வந்து தரமாட்டமாக வத்திடும். அதனால் என்ன காரணம்னாக்கா இங்கே தண்ணி கம்பெனி வர அதிக தண்ணி எடுக்கிறதுனால இப்போ இதை கொஞ்சம் ஆழப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி சேமித்து வைக்க மக்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த பகுதியில் உள்ள மலையிலும் சுற்றுப்புறத்திலும் பெய்யும் மழைநீர் இந்த ஏரிக்கு வந்து சேரும் வகையில் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஏரியில் நிரம்பும் நீரை கொண்டு சுற்றுப்புற பகுதியில் உள்ள சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவிலான நிலம் பாசன வசதி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஏரியை சுற்றிலும் குடியிருப்புகள் கட்டப்பட்டதாலும் மலைப்பகுதிகளில் செம்மண் குவாரிகள் அமைக்கப்பட்டதாலும் நீர்வழி தடங்கள் அடைக்கப்பட்டு ஏரி வறண்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இந்த பகுதிவாசிகள். 20-30 வருஷமா சரியான பராமரிப்பு வடிகால் கிடையாது. வடிகால் இல்லாத காரணத்தால் அந்த ஏரி அப்படியே அதாயிடுது. இது சில வந்து இப்போ அவங்கவுங்க இப்போ அந்த அணை இருந்த சூடு இருந்தது. இப்போ அந்த அணையும் பாதி அணை எங்கே இருக்குன்னு தெரியாத சூழ்நிலையா இருக்கு. அதே நேரத்தில் கொண்டங்கி ஏரியின் மதகுகள் பாழ்பட்டு கிடப்பதாலும் நீர்வழி பாதைகள் முற்றிலும் மறிக்கப்பட்டதாலும் தற்போது ஏரியில் 1 அடிக்கு குறைவாகவே நீர் உள்ளது. இந்த ஏரியில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு கடலூர் நகர் பகுதிக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் இதே நிலை நீடித்தால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறை உடனடியாக டெண்டர் விட்டு ஏரியை ஆழப்படுத்தி நீர் சேமிப்பு பண்ணால் இங்கே ஊருள்ளார சால்ட் வாட்டர் வராது, கடல் நீர் உள்ள வராது. அதேபோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஏக்கர் பாசன வசதி கொண்ட ஏரி இது. எல்லா ஷட்டருமே வந்து எந்த ஷட்டர் வழியாகவும் தண்ணி எல்லாம் லாக் இல்லாமல் தண்ணி வெளியேறின்னு தான் இருக்குது. அதனால் வந்து பொதுப்பணித்துறை ஒழுங்கான முறையில் அதை பார்க்கணும். இது தொடர்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமாரிடம் கேட்டபோது இது குறித்து ஆய்வு செய்வதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஸ்ரீதர்.